ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய பாலிட்டி ஃபர்ஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற இந்த லெசனை தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேசிய சின்னங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த லெசனை நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் என்ன, எப்படி இந்த லெசனை படிக்கணும், ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு தகவலோடு நம்ம இந்த லெசனை வந்து படிக்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். அண்ட் வீடியோவுக்கு கடைசியில் இந்த லெசன்லேருந்து மட்டும் உங்களுக்கு சில கொஷின்ஸ் கேட்பேன். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை ரொம்ப கவனமாக பார்க்கணுங்கிறது முக்கியம். ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோவோட முடிவில் அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ தேசிய சின்னங்கள். தேசிய சின்னங்கள் அப்படின்னும் பொழுது நமக்கு தெரியும், நமக்கு இந்தியாவுக்குன்னு சொல்லி சில தேசிய சின்னங்களை நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த தேசிய சின்னங்கள்லாம் என்ன, எந்த வருடத்தில் நம்ம அதை தேசிய சின்னமாக எடுத்துக்கிட்டோம், இது மாதிரியான தகவல் தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசனை பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம உரையாடல்லாம் பார்க்க வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் புக்கை எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. இல்லை என்கிட்ட புக் இல்லைன்றவங்க தயவுசெய்து உங்களுடைய ஓன் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா செக் அவுட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம டெய்லி குவிசஸ் வந்து ஒரு 2-3 குவிஸ் போஸ்ட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம தேசிய சின்னங்கள் இந்த லெசனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இது ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை நான் வந்து பாக்ஸ் போட்டோம் அண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்ல போகிறேன். அதை 1 by 1 நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விராலிமலை அப்படிங்கிற இடத்துல மயில்களுக்கான ஒரு சரணாலயம் இருக்குது. அணில்களுக்கான சரணாலயம் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். தேசிய பறவை என்னது? மயில். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரியத்திலையும் கலைகள்லையும் மயிலுக்கு அப்படிங்கிறது நீண்ட காலமாக ஒரு இடம் இருக்குது. அழகுக்கும் கம்பீரத்துக்கும் நிறைய இந்த ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து மயிலை சொல்கிறோம். அதனால அது நம்மளுடைய தேசிய பறவையாக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரீசன் ரொம்ப தேவையில்லை, இருந்தாலும் கூற்று காரண வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து தெரிஞ்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா, அதனால அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, வௌவால் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வௌவால் வந்து பார்த்தீங்கன்னா மீயொலி அலைகளை பயன்படுத்தி தன்னுடைய இரைகளை ரீச் பண்ணும். யாரு? வௌவால்கள். ஸோ அந்த வௌவால்களை மாதிரியே இந்த டால்ஃபின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம தமிழில் வந்து ஓங்கில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓங்கிலும் என்ன பண்ணும்? மீயொலி அலைகளை பயன்படுத்தி அதனுடைய இரையை பிடிச்சிக்கும். இது ஒரு முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வரும். அதுல இந்த கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம்ன்ற இந்த வரியினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். இது நமக்கு தமிழ் புத்தகத்திலயும் இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுடைய நதி. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு நதி, இந்தியாவினுடைய நீளமான ஒரு நதி. எந்த நதி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கங்கை. ஸோ கங்கை ஆற்றினுடைய அந்த நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 25 கிலோமீட்டர், 2525. ஸோ அதை 2525 படிச்சீங்கன்னா மோஸ்ட்லி மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 25 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 5 ஸ்கொயர், அதை 2 தடவை போடணும். ஓகேவா? ஸோ அப்போ இதனுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியாச்சு. கிலோமீட்டர், இதையும் பார்த்துக்கணும். மீட்டரா கிலோமீட்டரா, அதுவும் முக்கியம் இல்லையா. ஸோ அப்போ இந்தியாவிலேயே நீளமாக பாயக்கூடிய அந்த நதி எதுன்னு கேட்டாங்கன்னா என்னது? கங்கை தான். பிரம்மபுத்திரா நதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2900 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம கங்கையை கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான். ஆனால் நமக்கு இந்தியாவில் பிரம்மபுத்திரா பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அளவு கம்மி. ஓகேவா? அதனுடைய தொலைவு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இந்தியாவில் எது நீளமானதுன்னு கேட்கும்போது கங்கை தான் வரும், பிரம்மபுத்திரா கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இமாம் பசத். இது வந்து ஒரு முகலாயர்கள் காலத்துல மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள். ஓகேவா? ஜஸ்ட் இந்த மாம்பழத்தினுடைய வகையை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். அடையாறு இருக்கு இல்லையா, சென்னை அடையாறுல தியாசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா கேட்பாங்க, ஒரு பெரிய ஆலமரம் வந்து அடையாறுல எந்த இடத்துல இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தியாசபிக்கல் சொசைட்டி அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதனால நான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி மட்டும் கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு நாகத்தை பத்தி பார்க்க போறோம். கிங் கோப்ரா.
ஸோ இது வந்து உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பாம்பு வகை. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக 18 அடி வரைக்கும் வளரும். பார்த்தீங்களா, 18 அடினா எவ்வளோ பெரிய இது நீளம். ஸோ அவ்வளோ நீளம் வந்து வளரக்கூடியது இந்த கிங் கோப்ரா அப்படிங்கிறது. நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த கிங் கோப்ரா அப்படிங்கிறது தான். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்தியாவினுடைய தேசிய சின்னங்கள். இப்போ நம்ம மேலே பார்த்த சின்ன சின்ன ஹிண்ட்ஸுமே வந்து தேசிய சின்னங்கள் தொடர்புடைய தகவல்களை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நம்மளுடைய தேசிய சின்னங்கள் என்ன, அது எந்த வருடம் நம்மளுடைய தேசிய சின்னமா நம்ம எடுத்துக்கிட்டோம், அதுல இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள், இதை தான் நம்ம இப்போ இந்த பேஜ்ல பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். இதுல இருந்து நமக்கு நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆலமரம். ஆலமரத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய தேசிய மரம். ஓகேவா? இது வந்து பெருமையினுடைய சின்னம். ஆலமரம் நம்மளுடைய பெருமையினுடைய சின்னம், மருத்துவ குணம் கொண்டதாகவும் இருக்கு. இது நமக்கு 1950ஆம் ஆண்டு நம்மளுடைய தேசிய சின்னமா நம்ம ஏத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, மயில். இது நம்மளுடைய தேசிய பறவை. 1963ஆம் ஆண்டு இது நம்ம தேசிய பறவையா ஏத்துக்கிட்டோம். இந்தியாவை தாயகமாக கொண்டது, தோகையை கொண்ட பறவை மயில். இது ஜென்ரலா உள்ள தகவல் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு. இப்போ புரியுதா எதனால நம்ம கங்கை ஆற்றை பற்றி மேலே பார்த்தோன்னு? கங்கை ரிலேட்டடாக நம்ம 2 பாயிண்ட் பார்த்துருந்தோம். ஒன்று, கங்கை ஆற்று கோதுமை பண்டம் அப்படின்னு சொல்லி அந்த பாரதியாருடைய பாடல் வரி பார்த்தோம். அடுத்தது கங்கை ஆற்றினுடைய நீளம் 25 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம். பிரம்மபுத்திராவுக்கு என்ன பார்த்தோம்? 2900 பார்த்தோமா? இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இருங்க, அப்போதான் ஞாபகத்தில் இருக்கும் பாயிண்ட்ஸு. இந்த கங்கை ஆற்றை நம்ம தேசிய நதியாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது வந்து எந்த ஆண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2008ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியமானது. இது ஒரு வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற நகரங்கள்ல, தலைநகரங்கள்ல இந்த ஆற்றங்கரையில தான் என்னது தோன்றி செழித்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இந்த ஆற்றங்கரையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வற்றாத ஆறு. அந்த இயர் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆற்று ஓங்கில், அதாவது டால்ஃபின். ஆற்றுல இருக்கக்கூடிய டால்ஃபின் அப்படின்னு சொல்லலாம். டால்ஃபினை நம்ம ஓங்கில் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகேவா? இதை நம்ம எப்போ வந்து தேசிய இதாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2010ஆம் ஆண்டு இதை நம்ம தேசிய சின்னமா எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? தான் வாழக்கூடிய ஆற்றோட அந்த சூழல் அமைவு நிலையை உணர்த்தக்கூடிய விதமா இந்த ஓங்கில்கள் வந்து செயல்படும். ஓகேவா? இது வந்து அருகி வரக்கூடிய உயிரினமா இருக்கு, அதாவது குறைந்துகிட்டு வரக்கூடிய உயிரினமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கிங் கோப்ரா, ராஜநாகம். நம்ம மேல பார்த்தோமா ராஜநாகத்தை பத்தி சில தகவல்கள், அதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ராஜநாகத்தை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்து இதோட சயின்டிபிக் நேம் அப்படின்னு சொல்லலாம். விலங்கியல் பெயர் ஹெஃபிபாகஸ் ஹானா. ஹெஃபிபாகஸ் ஹானா, இதை நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. உலகிலேயே விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு எதுனா இந்த ராஜநாகம். இதனுடைய மற்றொரு பெயர் தான் இந்த ஹானா. இது வந்து இந்தியாவினுடைய மலை காடுகள் மற்றும் சமவெளிகள்ல வாழக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நம்மளுடைய மலர், தாமரை மலர். இது 1950ஆம் ஆண்டு நம்ம தேசிய சின்னமா எடுத்துட்டோம். சேற்று நீர்ல வாழக்கூடிய அழகான மலர். இது வாழ்றது என்னவோ சேற்று நீர், ஆனா இது வந்து ரொம்ப அழகான ஒரு மலர். நெக்ஸ்ட் பாருங்க, புலி. புலியை பொறுத்த வரைக்கும் நம்ம 1973ஆம் ஆண்டு இது நம்ம தேசிய சின்னமா எடுத்துக்கிட்டோம். இது வந்து பூனை இனம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இனத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலங்கு அப்படின்னு சொல்லலாம். உலகில் மொத்த புலிகளினுடைய எண்ணிக்கையில நமக்கு 70% புலிகள் எங்க இருக்குன்னா நம்ம இந்தியாவில தான் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த புலிகளின் எண்ணிக்கையில 70% இந்தியா இருக்கிறதுனால நம்ம இதை தேசிய சின்னமா வச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற தேசிய சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா யானை. யானையை பொறுத்த வரைக்கும் நம்ம 2010ஆம் ஆண்டு இதை தேசிய சின்னமா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆசியாவை தாயகமாக கொண்டது யானைகள். தன்னுடைய வாழக்கூடிய அந்த காட்டு பிரதேசங்களை பாதுகாக்கிறது யாருன்னா இந்த யானைகள் தான். ஓகேவா? இந்த 2010 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டால்ஃபின் அப்புறம் யானை ரெண்டையும் நம்ம வந்து தேசிய சின்னமா எடுத்திருக்கோம். அந்த இயர்ஸை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? பொருத்துகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, லாக்டோபெசிலஸ். இது வந்து ஒரு பாக்டீரியா. இது நம்ம 2012ஆம் ஆண்டு தேசிய சின்னமா எடுத்துக்கிட்டோம். இது வந்து லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களினுடைய அந்த குழுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்கும். இந்த லாக்டோபெசிலஸ் எதுல இருக்கும் அப்படின்னா பொருளை வந்து புளிக்க செய்யறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாம்பழம். ஸோ நம்ம மேலே வந்து மாம்பழத்தை பற்றி ஒரு இது பார்த்துருந்தோம். என்னது இமாமத் மாம்பழத்தை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 1950ஆம் ஆண்டு இதை ஒரு தேசிய சின்னமாக எடுத்துட்டோம். இப்போ 1950 நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணி படிக்கணும். ஓகே, இந்த மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் இதில் விட்டமின் ஏ, சி, டி இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது. பெரும்பாலும் சமவெளிகளில் இந்த மாம்பழங்கள் விளைவிக்கப்படுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பேஜில் உள்ள ஒவ்வொரு லைனையும் தரவாக படிச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிற தேசிய சின்னங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் நம்ம தேசிய சின்னங்களை பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ மாநில சின்னங்களை பார்த்துடலாம். இந்திய அளவில் பார்த்தோம். சேம் திங் இப்போ தமிழக அளவில் நமக்கு மாநில சின்னங்கள் என்னென்ன இருக்குது. மாநிலத்தினுடைய விலங்கு பார்த்தீங்க அப்படின்னா வரையாடு. ஸோ மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய ஆடு. அடுத்தது தேசிய மாநில பறவையை பொறுத்த வரைக்கும் மரகத புறா. தேசிய பறவை மயில், மாநில பறவை மரகத புறா. மலர் பொறுத்த வரைக்கும் செங்காந்தல் மலர். நமக்கு தேசிய மலர் வந்து தாமரை, மாநில மலர் செங்காந்தல் மலர். மரம் பொறுத்த வரைக்கும் பனை மரம், தேசிய மரம் ஆழமரம். ஸோ அப்போ மாநிலத்தையும் இந்த தேசியத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்னங்களை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போதான் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த தேசிய சின்னங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தேசிய கொடி நமக்கு தெரியும். மூவர்ண கொடி, 3 வண்ணங்கள் இருக்கும். ஒவ்வொரு வண்ணத்துக்கும் பின்னாடி ஒரு மீனிங் இருக்கும். அப்புறம் அந்த சக்கரத்துல 24 ஆரக்கால்கள் இருக்கும். தேசிய கொடியினுடைய நீள அகல பொறுத்த வரைக்கும் 3:2. இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம பேசிக்காக படிச்சிருப்போம் சின்ன பிள்ளையில இருந்தே. ஸோ அந்த தகவல் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. தேசிய கொடியில வந்து 3 வண்ணங்கள் சம அளவுல கிடைமட்டமா இருக்கு. மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் வந்து வீரத்தை குறிக்கக்கூடியதாகவும் தியாகத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும். கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் நம்மளுடைய செழுமையையும் நம் நாட்டினுடைய வளத்தையும் பற்றி சொல்லக்கூடியதா இருக்கும். இடையில இருக்கக்கூடிய வெண்மை நிறம் நம்மளுடைய நேர்மை, அமைதி, தூய்மையை குறிக்கக்கூடியதா இருக்கும். மூன்றுமே நம்ம நாட்டை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய கருநீல நிறம் வந்து அதுல ஒரு அசோக சக்கரம் இருக்கும். இது வந்து அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்தக்கூடியதா இருக்கு. அசோக சக்கரத்துல தான் மொத்தம் வந்து 24 இருக்கும் இல்லையா? கோடுகள், அந்த கோடுகள் இருக்கும். சரி, அடுத்தது தேசிய கொடியினுடைய நீள அகலம் 3:2 விகிதத்துல இருக்கும். ஓகே, இந்த சக்கரத்துல 24 ஆரங்கள். நான் சொன்னேன் இல்லையா? அந்த கோடு கோடா போட்டிருக்கோம் இல்லையா? அதான் ஆரக்கால்கள் நம்ம சொல்லுவோம். இந்த ஆரங்கள் வந்து மொத்தம் 24 இருக்கும். எண்ணி பார்த்தோம்னா 24 கவுண்ட் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய தேசிய கொடியினை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சிருக்காரு. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்க நெய்யப்பட்டது அப்படின்னா வேலூர் மாவட்டத்துல கொடியாத்தம் அப்படிங்கிற பகுதியில நம்மளுடைய தேசிய கொடியானது நெய்யப்பட்டது. இந்த கொடி இப்ப எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து ஃபர்ஸ்ட் செங்கோட்டையில இந்த கொடியை ஏற்றிருப்பாரு. இப்ப அந்த கொடி சென்னையில இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிற அந்த அருங்காட்சியக மியூசியத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஓகேவா? வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்க, கொடிக்காத்த குமரன். திருப்பூர் குமரனை பத்தி சில தகவல்கள் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து நல்லா கவனமா படிச்சுக்கோங்க. கொடிக்காத்த குமரன், இவரை நம்ம திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லுவோம். ஈரோடு மாவட்டத்துல இவர் பிறந்திருப்பார். எங்க? ஈரோடுல பிறந்திருப்பார். அப்புறம் ஏன் திருப்பூர் குமரன்னு சொல்றோமோ அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இவர் வந்து ஈரோடு மாவட்டத்துல சென்னிமலை அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாரு. இளம் வயதிலேயே விடுதலை போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு. 1932 காந்தி வந்து கைது செய்யப்பட்டிருப்பார் இல்லையா? பூனா ஒப்பந்தம்லாம் நடக்கும்ல. ஸோ அந்த டியூரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நாடெங்கிலும் நிறைய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ அப்போ காந்தியை வந்து விடுதலை செய்ய சொல்லி ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அதுல இந்த திருப்பூர் குமரன் கலந்திருப்பார். ஓகேவா? அந்த போராட்டத்தில் அவர் கலந்துக்கும் பொழுது காவலர்களால கடுமையா தாக்கப்பட்டிருப்பாரு. அப்ப அந்த தாக்குதலுக்கு உட்படும் பொழுது நம்மளுடைய மூவர்ண கொடியை வந்து கீழே விடாம கையில வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிருப்பாரு. அதனாலதான் அவரை நம்ம கொடி காத்த குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஓகேவா? அப்ப அவர் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையில அவருடைய நூற்றாண்டுல இந்திய அரசு அவருக்கு உருவம் பொறித்த ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கு. அப்ப அவர் நூற்றாண்டு அப்படிங்கிறது கடந்துருச்சு. அதுல நமக்கு அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இயர் ரொம்ப முக்கியம். எதனால அவர் வந்து எந்த போராட்டத்துல கலந்துட்டாரு அப்படின்னா 1932 காந்தி கைது செய்யப்பட்டதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்தது. அதுல அவர் கலந்துக்கிட்டார். திருப்பூர் குமரனை பொறுத்த வரைக்கும் பிறந்தது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை. நெக்ஸ்ட் தேசியத்தினுடைய சின்னங்கள்ல லட்சணையை பத்தி பார்க்க போறோம். சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய 4முக சிங்கம்.
ஸோ இந்தியாவினுடைய தேசிய ரச்சனையாக இந்த சிங்கத்தை நம்ம சொல்றோம். இது ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனுடைய அடிப்பகுதியில என்ன வாசகங்கள் எழுதியிருக்கும் அப்படின்னா, சத்தியமேவே ஜெயதே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வாய்மையே வெல்லும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வாய்மையே வெல்லும்னு எழுதியிருக்குமான்னு கேட்டா இல்ல, சத்தியமேவே ஜெயதே அப்படின்னு தான் எழுதியிருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். அதற்கான பொருள் தான் வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த லட்சணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தேசிய லட்சணையுடைய மேல் பகுதி அடிப்பகுதி அப்படின்னு சொல்லி 2 பகுதி இருக்கும். இது மேல் பகுதி, இது அடிப்பகுதி. ஓகேவா? மேல் பகுதியில 4 சிங்க உருவங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு, இப்போ வந்து 3 தெரியுதா, பின்னாடி ஒண்ணு இருக்கும். மொத்தம் 4 சிங்க உருவங்கள் இருக்கும். இதை மேல் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இது ஒரு வட்டமான பீடத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, இது ஒரு வட்டம், வட்ட வடிவமான ஒரு பீடம். அதன் மேல இந்த 4 சிங்கங்களும் வைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இதற்கு கீழே நமக்கு 4 உருவங்கள் வந்து இருக்கும். அது ஒவ்வொரு உருவங்களும் ஒவ்வொரு விஷயத்த வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல பர்டிகுலரா சொல்லணும்னா யானையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆற்றலை குறிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது குதிரை பார்த்தீங்கன்னா அதனுடைய வேகத்தை ரெப்ரசன்ட் பண்ணியும், காளை வந்து கடின உழைப்பை ரெப்ரசன்ட் பண்ணியும், சிங்கம் வந்து கம்பீரத்தை ரெப்ரசன்ட் பண்ணியும் இந்த 4 உருவங்களை நமக்கு அடிப்பகுதியில கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த உருவங்களுக்கு இடையில ஒரு தர்ம சக்கரம் இருக்கிற மாதிரியும் அந்த லட்சணை வந்து இருக்கும். இந்த லட்சணையை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அரசினுடைய அலுவல் முறை கடிதத்தினுடைய முகப்புகள்லையும், இந்திய நாணயங்கள்லையும், அப்புறம் கடவுச்சீட்டுகள்லையும் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? ஸோ அப்ப என்னென்ன உருவங்கள் இருக்கு, அந்த அடிப்பகுதி எப்படி இருக்கு, மேல் பகுதி எப்படி இருக்கு, அதை நம்ம எங்கெங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிற தகவல் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அசோகர் காலத்துல சார்நாத் தூணினுடைய உச்சியில் அமைந்திருந்த இந்த 4முக சிங்கம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சார்நாத் அருங்காட்சியகத்துல பாதுகாக்கப்படுது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, தேசிய கீதம். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். இதை நம்ம எப்ப ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தேசிய கீதம்னு சொல்லி ஏத்திட்டது ஜனவரி 24, 1950. ஓகேவா? ஸோ அந்த டேட்டு, இயரு எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஜனகணமன அப்படின்னு நம்ம பாடக்கூடிய இந்த தேசிய கீதம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம். இது இந்தியாவினுடைய இறையாண்மை ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமா விளங்குது. ஓகேவா? இப்பாடல் ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிற வங்காள மொழியை சேர்ந்த நபரால் எழுதப்பட்டது. இது வந்து ஹிந்தியில மொழியாக்கம் செய்து, இந்த ஹிந்தி மொழியாக்கம் தான் நமக்கு ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால தேசிய கீதமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அவர் எழுதினது என்னவோ வங்காள மொழி. ஓகேவா? ஆனா நமக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சு ஹிந்தி பதிப்பை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், தேசிய கீதமா ஏத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம நாட்டுல பெரும்பான்மையான அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதனால நம்ம ஹிந்தி மொழியில இருக்கக்கூடிய அந்த தேசிய கீதத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? 1911 டிசம்பர் 27 கொல்கத்தால வந்து நமக்கு மீட்டிங் நடந்திருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது முதலாக பாடப்பட்டது இந்த டேட்ல நம்மளுடைய தேசிய கீதம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம தேசிய கீதம் பாடும்பொழுது என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த கீதத்தை 52 வினாடிகள்ல பாடி முடிக்கணும். ஓகேவா? பாடும் பொழுது எல்லாருமே எந்த ஒரு அசைவும் இல்லாம எழுந்து நேரா நிமிர்ந்து நிக்கணும். அதனுடைய பொருளை புரிஞ்சுட்டு சரியா பாடணும். மிஸ்டேக்கோட பாடக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம பாடும்பொழுது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் எங்க பாடப்பட்டதுங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது தேசிய பாடல், தேசிய கீதத்தை பார்த்துட்டோம். இப்ப நம்ம தேசிய பாடலை பார்க்க போறோம். ஓகேவா? தேசிய பாடல் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து வந்தே மாதர பாடலை தான் சொல்றோம். இது வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. இந்த வந்தே மாதர பாடலினுடைய முதல் பத்தி விடுதலை போராட்டத்துல முக்கிய பங்கா இருந்தது. இதன் காரணமா தான் தேசிய கீதத்திற்கு இணையா இந்த தேசிய பாடல் வந்து சிறப்பு பெற்று நம்ம அந்த பாடலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸையும் கொடுக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் என்ன பண்றாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 24 இந்த பாடலை நம்ம தேசிய கீதத்துக்கு இணையா தேசிய பாடல் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஓகேவா? தேசிய கீதம் வேற, தேசிய பாடல் வேற. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டது. மேலே பார்த்தோம்னா அது முதல்ல எங்க பாடப்பட்டதுன்னு பார்த்தோம், யார் எழுதுனாங்க, எந்த மொழியில எழுதுனாங்கன்னு பார்த்தோம். தேசிய கீதத்துக்கு, தேசிய பாடலுக்கும் அதே மாதிரி தான் ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டது இந்த பாடல். தேசிய உறுதிமொழி, இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு தொடங்கக்கூடிய நம்மளுடைய தேசிய உறுதிமொழி பிரதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவரால தெலுங்குல எழுதப்பட்டது. ஸோ அப்போ ஒவ்வொரு மொழியும் முக்கியம், எந்த மொழியில என்ன எழுதப்பட்டதுங்கிறதை நோட் பண்ணிக்கணும். அடுத்தது தேசிய நுண்ணுயிரி, இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். லாக்டோபெசில்லஸ் பார்த்தோம் இல்லையா? 2012 ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய சின்னம்.
ஸோ இதை வந்து நான் சொன்னேன் இல்லையா, தயிர் பாலிலிருந்து உருவாக்கப்படுவது இந்த லாக்டோபெசில்லஸ் டெல்ஃப்ருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரி. ஓகேவா. இது 2012ஆம் ஆண்டு தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது. இது வந்து ஒரு பாக்டீரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலில் இருக்கக்கூடிய அந்த புரதத்தை மாற்றுறதுனால நமக்கு தயிர் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைக்குது. பாலை தயிராக்குறதுல இந்த பாக்டீரியா வந்து பயன்படும். தயிர் வந்து செரிமானத்துக்கும் வயிறு கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் நமக்கு பயன்படுது. ஓகே. இந்தியாவினுடைய நாணயம், இது வந்து நம்ம நாணயத்தினுடைய குறியீடு, சிம்பிள். ஓகேவா. இந்தியாவில் வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக நம்மளுடைய பணத்தை வந்து ரூபாய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனுடைய நாணயத்தினுடைய பெயர் வந்து மாறுபடும். இப்போ அமெரிக்கானா டாலர் அந்த மாதிரி. ஸோ இது இந்தியாவுக்கு வந்து ரூபாய், மற்ற நாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். 16ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு மன்னர் வந்து சர்ஷா. ஸோ இவர் வந்து சூர் வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னர். இவரை பற்றி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல படிப்போம். ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிடுவாரு. இவர் வந்து வெள்ளி நாணயத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு, ருபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வச்சிருப்பாரு. அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா பிற்காலத்துல மருவி ரூபாய் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய்க்கான சிம்பிள், இந்த சிம்பிளை வந்து நம்ம இந்த மாதிரி போடுவோம். இதை வந்து நம்ம ருபீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக போடுவோம். இந்த சின்னத்தை யார் வடிவமைத்தது அப்படின்னா 2010ஆம் ஆண்டில் தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் அப்படிங்கிற நபர் தான் வடிவமைத்திருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இயர் வந்து 2010. அடுத்தது தேசிய நாள்காட்டி. நாள்காட்டியை பொறுத்த வரைக்கும் கனிஷ்கர் காலத்தில் 78 கிபி 78ல் சக ஆண்டு முறை தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இளவேனில் கால சமபகல் இரவு நாளான மார்ச் 22 அன்று இந்த ஆண்டு தொடங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இளவேனில் கால சம பகல் இரவு நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 22. அடுத்தது பாருங்க, லீப் வருஷத்துல இது மார்ச் 21 அமையும். இப்போ ஒரு வருடத்தை நம்ம லீப் இயர்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டை டிவைடட் பை 4 அந்த மாதிரி நம்ம போடும்பொழுது மீதி இன்றி வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு 2000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை 2016ன்னு எடுத்துக்கலாம். 2016 இது வந்து நம்ம 4ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு முழுமையா என்னாகும், 4ஆல் வகுப்படும் இல்லையா, மீதி இன்றி. அப்போ இது 2016 அப்படிங்கிறது ஒரு லீப் இயர். இப்போ 2018 எடுத்துட்டோம்னா இது வந்து முழுமையா 4ஆல் வகுப்படாது, மீதி வரும். ஸோ அப்போ இது வந்து என்னது, லீப் இயர் கிடையாது. ஸோ அப்போ ஒரு வருடத்தை நம்ம 4ஆல் வகுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த வருடம் வந்து லீப் இயரா இருக்கும் பட்சத்துல நமக்கு சமபகல் இரவு எப்போ வரும் அப்படின்னா மார்ச் 21ஆம் தேதி அமையும். ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாட் சாஹா அப்படிங்கிறவர், இவர் தலைமையில நாட்காட்டி சீரமைப்பு குழுவினுடைய பரிந்துரையின் பேர்ல 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது 1950 பார்த்தோம், ஜனவரி 24 26 மாற்றி ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்க 1957, இது கொஞ்சம் இயர் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஸோ நோட் பண்ணிக்கணும். மார்ச் 22 நம்மளுடைய முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா விடுமுறை நாட்களை நம்ம பார்க்க போகிறோம். சுதந்திர நாள், குடியரசு நாள், அப்புறம் காந்தி ஜெயந்தி. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். சுதந்திர நாள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம சுதந்திர தினம், இந்திய சுதந்திர நாள் கொண்டாடுறோம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விடுதலை போராட்டத்தில் நம்மளுடைய நாடு வந்து விடுதலை பெற்ற நாள் அது. உலகத்திலேயே மிக பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிற நாடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா. அது இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு நாடு அன்னைக்கு தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கருதுறோம். அடுத்தது, அதாவது முன்னாடியே இருந்ததே இல்லைன்னு சொல்ல, அதனால சுதந்திரம் அப்படிங்கிறது ஆங்கிலேயருக்கு இடையில அடிமைப்பட்டு இருந்தது இல்லையா, இந்த அடிமையிலிருந்து விடுபட்ட நாள் அப்படின்னு சொல்றோம். நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரினுடைய பாடல் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். ஸோ அந்த பாடலை வந்து நம்ம சுதந்திர நாள் அன்று என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய இந்திய வானொலியில அந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. ஓகேவா. யார் அப்படின்னா கர்நாடக இசை பாடகியான டி.கே. பட்டம்மாள், இவங்க வந்து அந்த ரேடியோல அதை பாடியிருக்காங்க. அப்போ சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே பாரதியார் வந்து நமக்கு சுதந்திரம் அடைஞ்சது மாதிரி நிறைய பாடல்களை எழுதியிருப்பாரு. ஓகேவா. ஸோ அதுல ஒரு பாட்டு தான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு இருக்கும். அடுத்தது பாருங்க, சுதந்திர நாள் அன்னைக்கு இன்னைக்கும் வந்து நாடெங்கும் எல்லாராலையும் கொண்டாடப்படுது. அது டெல்லியில வந்து செங்கோட்டையில பிரதமர் கொடியேற்றுவாங்க.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் தமிழக அரசு அந்த தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் கொடியேற்றுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்தில் கலெக்டர் கொடியேற்றுவாங்க. அப்புறம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் கொடியேற்றுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல முக்கியமான நபர்கள் வந்து கொடியேற்றி அந்த நாளை சிறப்பு செய்வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடியரசு நாள். குடியரசு நாளை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு நம்மளுடைய நாடு வந்து குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதை கொண்டாடக்கூடிய வகையில ஒவ்வொரு ஆண்டும் நம்ம குடியரசு நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த நாள் வந்து குடியரசு நாள். 1947 நாடு விடுதலை பெற்றாலும் அதற்கு பிறகும் பிரிட்டனுடைய அரசி வந்து இந்தியாவினுடைய கௌரவ தலைவராக இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம நாடு குடியரசு நாடா என்னைக்கு அறிவிச்சிச்சோ அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவரை நம்ம வச்சு அவங்களுக்கு கீழே மற்ற அந்த அரசு முறைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிருக்கோம். ஓகேவா? குடியரசுத் தலைவர் டெல்லியில பார்த்தீங்கன்னா நமக்கு தேசிய கொடியை ஏற்றுவாங்க. அது எங்க அப்படின்னா கடமை பாதை அப்படிங்கிற இடத்துல, அதாவது கர்தவ்யாபாத் அப்படிங்கிற இடத்துல தேசிய கொடியை குடியரசுத் தலைவர் ஏற்றுவாங்க. ஓகேவா? அடுத்து குடியரசு நாளினுடைய 3வது நாள், அதாவது ஜனவரி 26 வந்து உங்களுக்கு குடியரசு நாள். ஜனவரி 29 வந்து அதுல இருந்து 3வது நாள், அதை வந்து பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவா நம்ம கொண்டாடுவோம். அந்த நாள்ல நமக்கு தரைப்படை, கடற்படை, விமானப்படையை சேர்ந்த இசை குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து இந்த நிகழ்ச்சியில முதன்மை விருந்தினரா இருப்பாங்க. இந்த விழால ஒரு பகுதியா மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு முன்னாடி மின் விளக்குகளால அலங்கரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாளிகை முழுவதுமே உங்களுக்கு மின் விளக்குகளால அலங்கரிக்கப்படும். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பாசறைக்கு திரும்புதலோட டேட் தெரியுது. ஓகேவா? ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம் தேசத்தினுடைய தந்தையான மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் அக்டோபர் 2ஆம் தேதி. அந்த நாளை நம்ம காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அன்னைக்கு ஒரு அரசு விடுமுறை நாளா இருக்கும். தேசிய நாட்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. காந்தியினுடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாள் அப்படின்னு சொல்லி 2007 ஐநா சபை வந்து அங்கீகரிச்சு கொண்டாடிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இயர் முக்கியம், என்ன நாளை அங்கீகரித்ததுன்றது முக்கியம், என்ன டேட்டு, யார் அங்கீகரித்தா, இவ்வளவு தகவலும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து நம்ம மீள் பார்வை பார்க்க போறோம். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த கருத்துக்களை ஜஸ்ட் தொகுத்து பார்க்க போறோம். அப்புறம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகேவா? மீள் பார்வையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புலி, யானை, டால்பின், மயில், கருநாகம், அதாவது ராஜநாகம் பார்த்தோம் இல்லையா, கிங் கோப்ரா, அப்புறம் ஆலமரம், மாம்பழம், கங்கை, தாமரை, இது எல்லாமே நம்மளுடைய தேசிய சின்னங்கள். இந்திய அரசமைப்பு சபை 1947 ஜூலை 22 மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது. தேசிய கொடியை பொறுத்த வரைக்கும் தேசிய லட்சணை, தேசிய கீதம், தேசிய பாடல், இது எல்லாமே மற்ற தேசிய சின்னங்களா சொல்றாங்க. ஓகேவா? தேசிய கொடி, தேசிய லட்சணை நம்ம சிம்பிள் பார்த்தோம், அந்த 4 முகங்கள் இருக்குன்னு பார்த்தோம், 4 சிங்க முகங்கள் இருக்குன்னு பார்த்தோம், மேல்பகுதி கீழ்பகுதி இருக்கும், கீழ்பகுதியில சில உருவங்கள் இருக்கும், நடுவுல நமக்கு சக்கரம் இருக்கும், எல்லா தகவலும் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே தேசிய சின்னங்கள்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விடுதலை நாள், குடியரசு நாள், காந்தி ஜெயந்தி, இதெல்லாம் முக்கியமான விழாக்கள். ஜஸ்ட் ஓவராலா நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம இந்த லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ்லயும் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லெசன்ல வந்து பார்த்த சில கொஷின்ஸை நான் உங்களுக்கு கேட்க போறேன். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது 1-2 கொஷினுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா திரும்ப ஒரு தடவை வீடியோவை பாருங்க, கண்டிப்பா தெரியும். அண்ட் அடிக்கடி இந்த லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இந்த லெசன்ல இருந்து கொஷின்ஸ் வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. நம்மளுடைய ஆலமரம் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஆலமரம் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, நாள் கிடையாது, ஆண்டு. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், சம பகல் இரவு நாளாக நார்மலா நம்ம அதாவது லீப் இயர் இல்லாம நார்மல் இயரா இருந்தா சம பகல் இரவு நாள் வந்து எந்த மாதத்துல எந்த தேதியில வரும்? சம பகல் இரவு. ஓகேவா? ஸோ இது வந்து லீப் இயர் இல்லைன்னா எப்போ வரும், லீப் இயரா இருந்தா எப்போ வரும், ரெண்டையுமே சொல்லுங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின், நம்மளுடைய தேசிய சின்னமாக புலியை நம்ம எந்த வருடம் வந்து ஏத்துக்கிட்டோம்? இந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு பேஜ் பார்த்தோம், அந்த பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க, அதில் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய ரூபாய்க்கான சிம்பிள், இந்த சிம்பிளை நமக்கு கொடுத்த நபரினுடைய பெயர் என்ன? 2010 வருஷத்துல கொடுத்துருப்பாங்க இல்லையா, தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர், அவருடைய பெயர் தெரியும் அப்படின்னா அதையுமே
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா, வித் இன்ஷியலோட. ஏன்னா இன்ஷியலை மாற்றி கொடுத்தா கூட உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக. சரி, இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த லெசன்ஸை அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நம்ம பாட்டுற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.